பால் தயிரா மாறணும்னா நைட்டு உர ஊத்தி காலையில தயிரா மாறும். ஆனா உடனே ஒரு ஆலயத்துல மாறுது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு ஆலயம் இருக்குது. ரொம்ப பழமையான 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு முருகன் ஆலயம் தான் இந்த அதிசயம் இங்கு நடக்குது. இந்த முருகனுக்கு எல்லாமே 6. அபிஷேகம் 6, தீபாராதனை 6, நைவேத்தியம் 6, மலர்கள் 6, அர்ச்சகர்கள் 6. இப்படி முருகனுக்கு என்ன செய்தாலுமே 6 அப்படிங்கக்கூடிய எண்ணிக்கையில தான் செய்யறாங்களாம். இந்த முருகன் பால முருகனா இருக்கிறதால இந்த முருகனுக்கு சூரசம்ஹாரம் எதுவுமே நடக்காதாம். அது மட்டும் இல்ல, முருகன் சிவனுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால சிவனுக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகம் கூட இந்த முருகன் ஆலயத்துல அன்னாபிஷேகம் முருகனுக்கு செய்யப்படுது. இந்த ஆலயத்துல தான் முருகனுக்கு அபிஷேகம் 6ன்னு சொன்னல, அந்த 6 அபிஷேகத்துல பாலாபிஷேகம் செய்யறாங்க. அப்படி பாலாபிஷேகம் செய்யும் போது அந்த பால் சில மணி துளியிலேயே தயிரா மாறக்கூடிய அதிசயம் இந்த ஆலயத்துல நடந்துகிட்டு இருக்குது. இந்த அதிசயம் நடக்கக்கூடிய முருகன் ஆலயம் எங்க இருக்கு அப்படின்னா, வேலூர் மாவட்டம் திருமணிக்குன்றம் அருகே ரத்னகிரி மலையில இருக்கக்கூடிய பாலமுருகன் ஆலயம் தான்